சொன்ன மாதிரி இது சொன்ன மாதிரியே இந்த ஆகஸ்டானுக்கு வந்திருந்தோம். ஆகஸ்டானில் வந்து இறங்கியிருக்கோம். இந்த ஆகஸ்டான் இந்த கடலுக்கு புறா வீதிக்காரிகள் இந்த வீதியை வழியாக பாருங்கள், இவ்வளோ இதெல்லாம் பாருங்கள், இந்த மக்கள் கண்டு பாருங்கள், இவ்வளோ சிரமம் இருக்குன்னு இப்படி ஊட்டியை கொண்டு போய் இந்த கடலை காட்டுற பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த இடத்துல அப்படி நம்மளுடைய கூட்டு பாருங்கள். ஆகஸ்டான் அந்த இடம், ஆகஸ்டான் அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இந்த இடம் வந்து டெலிநாள் இந்த இடத்துல இருந்து கடற்கரைக்கு போயிட்டு இருக்கோம். கடற்கரை வீதியை அப்படியே காட்டுறோம். இதுதான் ரெஸ்டாரண்ட். இதில் இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட் மரும உண்டை விட்ட மருமகளால் இருக்குது. அதை தான் தனியாக அந்த காணொலி உங்களுக்கு போட்டுருக்கோம். நன்றி. வணக்கம் முறை உழைப்பண்ணாங்க. ஆகோசன் பாருங்கள், இந்த ஆகோசன் என்ற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த மண் மேலே இந்த இதுக்கு எல்லாம் போய் இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று தமிழ்நாட்டில் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கேயும் போயிட்டு அவரிடம் சில உலையில் பப்ளிசிட்டின்ற இடத்த போடுவோன்னு பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள். இதுதான் நாங்கள் இந்த காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு செய்து வச்சுக்கிறாங்க. இல்லை ஒரு மீன் வடிவத்தில் செய்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஒரு முரல் மீன் வடிவத்தில் பாருங்கள், ஒரு முரல் மீன் வடிவத்தில் செய்து வச்சுருக்கு. இந்த மேலே ஓட்டுற ஆகோசன் பாருங்கள், முரல் மீன் வடிவத்தில் பாருங்கள். இந்த காணொலியை பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் மீன்களை போட்டு இந்த ஆக்கள் அவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம், ஆகோசன் என்ற இடத்துல நிற்கிறோம். என்ன நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது அந்த கடலுக்கு போகிறதுக்கு, 2.5 கிலோமீட்டர். அதில் இது வந்து ஆகோசன் முன்னுக்கு வர முதல் தலைப்பில் வர இதை வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் உங்களுக்கு காட்டுறோம். இதை காட்டிட்டு இந்த ஆகோசன் வந்து இங்கே வந்து வர மலை பக்கமும் இதுகளும் தான் இங்கே சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ வடிவாச்சு நான் பார்த்தேன். நீங்கள் இந்த காணொலியில் தொடர்ச்சி அப்படியே வரும். எங்களோட இதில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே போகிறோமோ அதெல்லாம் தொடர்ச்சியாக வரும். இதை பாருங்கள் பாருங்கள். நாங்கள் இப்போ ஆகோசன் அந்த இடத்துல வந்துட்டோம். இனி அங்கே நாங்கள் போக வேண்டிய இடங்கள் கடலுக்கு மண்மலை அதெல்லாம் போயிட்டு இப்போ இங்கே டூரிஸ்ட்லாம் கூட வந்து போகிற பாருங்கள். டூரிஸ்ட் போகிற இடம் தான் இது, கூடுதலாக டூரிஸ்ட் ஆகும் இந்த இடம். ஓகே, இப்படியே பாருங்கள், நாங்கள் இந்த வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இது அப்படியே போனால் கடற்கரைக்கு போய்கொண்டிருக்குது. இந்த வீதி மூடால் போய்கொண்டிருக்கீங்க. இப்படி நேராக போய் எங்களுக்கு அந்த கடல் வருது. கடலை எங்களுக்கு காட்டுவோம். கடலில் குளிக்கிறத காட்ட மாட்டோம். நாங்கள் கடல் அடியில் போய் நின்று கடலில் இருக்கிற மக்களையும் இந்த பீச்சையும் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கண்டு பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த ஆகோசன் இடத்துக்கு வர விரும்புகிற நீங்கள் இந்த பாருங்கள். இந்த ஆகோசன் அடித்தாலே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும். நாங்கள் அந்த கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த கடலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பாருங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாதுகாப்புக்கு மிலிட்ரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மிலிட்ரி எல்லாம் நிற்கிது பாருங்கள். ரோட்ஸில் நின்றது. இப்போ இங்கே ஆகோசன் என்ற இடத்துலையும் மிலிட்ரியை போட்டு வச்சுருக்காங்க. இந்த சந்தியில் நிற்கிறேன். இங்கே ஒரு வீதி போகுது. இது கடற்கரைக்கு அப்படியே கடலத்தை நோக்கி போகுது. இது வந்து இங்கே ஒரு வீதி போகுது. தமிழ் மக்களும் வந்திருக்கிறான். இந்த தமிழாக்களும் போய்கொண்டிருக்கிறான். இந்த வருஷம் ஃபுல்லாக சிரமமாக தான் இருக்குது. இந்த முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள், நல்ல சிறப்பாக இருக்கும். இது
என்னது 100-150 மீட்டரில் கடல் வந்துடும். நான் போய் அந்த கடலை காட்டி மிச்ச காணொலிகளை தொடர்ச்சியாக இப்படி எங்கெங்கே நிற்கிறோமோ அதெல்லாம் பார்வையிடலாம். பார்த்துட்டு உங்களை விரும்பினால் அந்த இடங்களுக்கு நீங்களும் பெறலாம். கடலை கிட்ட நெருங்கிக்கான இருக்கிறோம். அதில் போகிற வீதி தான் இந்த வீதி. அங்கே தெரியுது பாருங்கள் கடல். நாங்களும் வாகனத்தில் வாகனத்தை கொஞ்சம் துளையில் விட்டுட்டு தான் வந்தாங்க. இங்கே கொஞ்சம் எழுதுறது கூட ஃபைன் கட்ட வேண்டி வரும். அங்கே இல்லாட்டி நாங்கள் அந்த காசுக்கேற்ற நிற்கிறதுக்கேற்ற காசை இருக்கு பாருங்கள். அந்த மிஷினுக்காக போட்டு அந்த இதில் இருக்கிற மிஷினுக்காக போட்டு இதை கட்டாயமாக அதில் போட்டு எடுத்து செய்யணும். வேறு கடலில் போட்டு ஒன்று போதாங்க துளையில் இருந்து போக தெரியுது. கிட்ட போய் எடுத்து காட்டுறோம் காணொலி. கிட்ட நம்ம ஒரு வாழை மாதிரி வச்சு பாருங்கள். அவ்வளோ ஏதாச்சும் இது வச்சுக்கலாம். நம்ம வாழை பொத்தி மந்தர்களை நிற்கிது பாருங்க. இதில் ஒரு சிலையும் வச்சுட்டு கடலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். பீச்சுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இந்த கடலுக்கிட்ட வந்துட்டோம். கடலை பாருங்கள். இந்த பொலிவோல் போல் அறையெல்லாம் காட்டுறோம் பாருங்களேன். இது வந்து மணல். இங்கே பாருங்கள். இப்போ அரிசூரில் வந்து இருக்கு பாருங்கள். இங்கே வாலிபால் இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் வாலிபால் விளையாடலாம். பீச்சை பாருங்க. எத்தனை 1 2 3 5 8 வாலிபால் இது செய்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த பீச்சை பாருங்க. பீச்சில் அவ்வளோ மக்கள் இருக்கும். நல்ல பக்கையும் பாபு. இந்த பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்னைக்குடன். இந்த பீச்சு நல்ல அழகான பீச்சாக இருக்குது. நல்ல மண் பீச்சாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் பொலி 1 2 இதில் விட்டு வாலிபால் இது போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி இருக்காங்க. எல்லோரும் விளையாடுறாங்க வாலிபால். இங்கே வந்தால் நான் எல்லாம் குரூப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமா சேர்ந்து வாலிபால் விளையாடலாம். இங்கே வந்து வாலிபால் விளையாடி இதெல்லாம் செய்யலாம். அஞ்சு 6 குடும்பமாக சேர்ந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுமார் பொழுதுபோக்குக்கு வந்து போட்டு இந்த கடல்லையும் குளிச்சா போட்டு விளையாடி போட்டும் போகலாம் பாருங்கள். நல்ல மணலாக இருக்குது. இங்கே விளையாடுறாக்கெல்லாம் பாருங்கள். 2 பேர் 3 பேர் 4 பேர் 2 விளையாடுறாங்க. நாங்கள் இப்போ சொன்னபடி லோட்ஸில் இருந்து வலிக்கிட்டு பரிசில் இருந்து வலிக்கிட்டு எல்லாம் காட்டிக்கணும். வந்து லோட்ஸில் இருந்து வலிக்கிட்டு இப்போ ஆகோசன் போர்தோலாண்டு இப்போ ஆகோசன் என்ற இடத்துல நிற்கிறோம். ஆகோசன் இடம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை பாருங்கள். அதை முன்னுக்கே போட்டுருக்கோம். ஆகோசன் என்ற இடத்துல. இது ஆகோசன் என்ற இடத்துல இந்த இடம் இருக்குது. விரும்பின நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஆகோசன் பீச் அண்டு லேக் அண்ட் அடிச்சு ஆகோசன் ஃப்ளாஷ் அண்ட் அடித்தாலே இந்த இடத்துக்கு வந்து விடும். ஆகோசன் ஃப்ளாஷ் அண்ட் அடித்தா இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள். ஓகே, மீதியே அடுத்த காணொலி
தொடர்ச்சி அவங்களுக்கு அடுத்தடுத்து எங்கே நிற்கிறோமோ காட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் இருக்கிறது என்ன முடியலாம் பாப்பா இருக்கிறத காட்டணும். சாப்பிட போகிறோம். பாருங்கள் இன்றைக்கி நண்டு கறிகள், நண்டு கறி அங்கே இருந்து சமைச்சு இதில் காட்டில் இதில் சினை மீன் சினையும் மீன் பொரியலும் பாருங்கள். மீன் சினை மீன் பொரியலும் இந்த நண்டு கறி சமைக்கணும் உண்டாப்புல மருமகன் ஒய்ஃபு சமைச்சு தந்தது. இங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் இங்கே வந்து அவங்க சாப்பிட சொன்னால் நான் சொன்னேன் இந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் இந்த நண்டு கறி விருப்பம் பண்ணுறபடியாக நண்டு கறியை சமைச்சுக்கணும் வந்தது. அப்போ சாப்பிட சொன்னோம் ரெஸ்டாரண்ட்டில். அதில் போனாங்க ரெஸ்டாரண்ட்ஸுக்காரர் சாப்பிட சொன்னாங்க. இல்லைன்னா நண்டு கறியோட வந்தாங்க. இப்போ பாருங்கள் நண்டு கறி சினை இதில் மீன் பொரியல் இருக்குது. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா வாய் உருமன்னு நினைக்கிறேன். நீங்களும் நண்டு கறி இறால் கட்லட் சினை சமைச்சு சாப்பிடுங்க. இங்கே வாங்க. அங்கே வந்து இப்போ இந்த பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் வீடியோ எடுத்துனாங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் பொரியல் இதெல்லாம் எடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு திருப்பி போய் கடலில் திருவிழா கொஞ்சம் குளித்து போட்டு அங்கே அடுத்த காணொலியை உங்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்து காட்டிக்கணும். ஓகே காட்டிக்கணும் பாருங்கள். ஓகே எனக்கு கொஞ்சம் போதும் இந்த சாப்பாடு போட்டு வந்துருக்குறா பார்த்துருப்பீங்க. ஓகே அடுத்தது மண்மலைக்கு போயிருக்கு. மண்மலையை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு போகிற விமானிகள் அந்த மண்மலையை பார்த்துட்டு வரலாம். ஓகேயா ஓகே. இந்த பீச்சுக்கு நீங்கள் வரணும் வந்து பாருங்கள். ஆப்போசனில் கட்டு நாங்கள் பண்ணுறாங்க. அதே போட்டோவில் எடுத்து பீச்சை வந்து பார்க்கணும் பண்ணல. நாங்கள் பயணம் முடிச்சு போடுவோம் வந்துருக்கோம். ஆப்போசனில் எடுத்துருக்கோம். அடுத்தது அழகாக இருக்குது வந்து பாருங்கள். இது பயப்படாமல் குளிக்கக்கூடிய கடல். சில கடல்கள் தெரியல சின்ன புழல் பயப்படாமல் உட்காந்து குளிக்கலாம். அதில் கூடையாக கட்ட மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சத்தில். நீங்கள் அதுக்கு அங்கால போகாமல் ஓடி வந்து குளிக்கலாம். பாருங்கள் போட்டு வரலாம். போகிற இதில் காட்டிக்கிட்டேன்னு பாருங்கள். பாய்மரம் கப்பல் பாய்மரத்தில் போட்டு வர்றது எல்லாம் பாருங்கள். பாருங்கள் இந்த போர்டு லாக்கில் இருக்கிறாங்க. இவங்க போய் இப்படி சுற்றி வர போகிறாங்க. நாங்கள் இதுக்கு எவ்வளோ வந்து கேட்கல. அவங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ வந்து. முதல்ல தீவு இருக்கு போல அந்த தீவுக்கு போகலாம்னு நினைக்கிறோம். இந்த தீவுக்கு போய் வர்றது தான் இந்த சைக்கிளெல்லாம் கொண்டு ஒரு வழியாக அந்த தீவு ஒன்று தெரியணும். தீவுக்கு கொண்டு போய்ட்டு வர்றது தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். எவ்வளோ வந்து தெரியல. இந்த போட்டு அதை இது இந்த போட்டு போக அந்த போட்டு வருது பாருங்கள். போட்டு வருது. பாலத்தை பார்த்தீங்களா இந்த பாலத்தில்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் அடுத்து காட்டியிருக்கோம். இந்த கடலுக்கு வந்து 500 மீட்டர் மட்டும் பாலம் போட்டுருக்காங்க. இந்த பாலத்தை சுற்றி வர காட்டுறோம் பாருங்கள். நாங்கள் இப்போ அந்த வத்தோ போகிறதுக்கு கேட்க போகிறோம். அதில் என்ன விலைன்னு கேட்டால் இதில் இந்த வத்தோவில் நாங்கள் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதில் போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறோமா. ஓகே அடுத்தது பார்த்துக்கலாம். இது சின்னாக்கள் அவ்வளோ இதில் விளையாடுற இடமும் இருக்கலாம். அங்கெல்லாம் வாலிபால் விளையாடினதை உங்களுக்கு காட்டியிருக்கோம். இது வந்து சின்னாக்கள் விளையாடுற இடம் பாருங்க. சின்னாக்கள் வந்து விளையாடுற இடம். இதில் ஒரு பாலம் போகுது. இந்த பாலத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஆகஸ்ட்லாம் நிற்கிறோம். பாலத்தில் ஏறி இந்த போட்டுகள் ஓடுறது
இந்த பீச்சில் நிற்கிற இதுகளை அடுத்து காட்டுறோம் பாருங்கள். இது சின்ன எல்லாம் சின்னாக்கள் விளையாடுற ஒரு பாக்கு மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதில் நல்ல சின்னாக்கள் இதில் வந்து விளையாடலாம். யாரும் பெற விரும்பல. நீங்கள் இந்த ஆகோஷன் ஃப்ளாஷ் அடிங்க, இங்கே வந்து சேருவீங்க. இங்கே வந்தால் இங்கே எல்லாம் போட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த காணொலியை பார்த்து நீங்கள் கட்டாயம் இங்கே வந்து அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த பீச்சில் இதுகளெல்லாம் எடுத்து போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பாலத்துக்கு போகிறோம். அந்த காலத்தில் போய் கப்பல் போகிற இதுகளெல்லாம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். 2 பாலம் இருக்கு பாருங்கள். அங்கால ஒரு பாலம் இருக்கு. சன்னத்தை பார்த்தீங்களா? இவ்வளோ சனம் பண்ணு பாருங்க. இந்த பாலத்தில் இப்போ இந்த பாலத்தை பாருங்கள். இந்த ஆட்கள் வராங்க. இந்த பாலத்தில் நாங்கள் இப்போ பாலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த பாலத்தில் போயிருந்து அது 2 எடுப்போம். இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் பாருங்கள். அங்கே வர கப்பலோடது பாருங்க. இந்த பீச்சிலேருந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இடத்துல போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த போட்டில் ஓடுது பாருங்கள். போட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து இந்த போட் டயர் பண்ணிக்கணும். நீங்கள் ஓடலாம். இங்கால பக்கம் இருக்கு சனம். வெயில் தானே. இந்த பீச் அழகான பீச்சாக இருக்குது பாருங்கள். நல்ல மண்ணும் நல்ல மண்ணும் அந்த விளையாட்டு இருக்குது. எல்லாமே இருக்குது. வரலாம் இந்த பீச்சுக்கு நீங்கள் வரலாம். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு பிளாஸ்டிக் போட்டல் மாதிரி கிடக்கு பாருங்கள். கரையில் எத்தனை பேர் குளிக்கிறாங்க. கணக்கான தண்ணி, கணக்கான குளிக்கலாம். பெரிய அலையும் இல்லை, பெரிய எதுவும் இல்லை. நான் கணக்காக இந்த போயாக்கட்டை போட்டிருக்கு, மஞ்சள் போயாக்கட்டைக்கு அங்கால நீங்கள் போயிடாது. அதனால் கொஞ்சம் இந்த ஒன்று வந்து போட்டு என்ன பாருங்க. போட்டு அணைக்கிறாங்க. நான் கிட்ட போய் எடுத்தேன். காட்டு வரைக்கும் போட்டு அணைக்கிறாங்க. அந்த இதில் நீல போட்டு வருது பாருங்கள். இந்த கடலை பாருங்கள். கடலை எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய அலையில் வடிவாக வந்து சின்ன புள்ளால் குளிக்குது பாருங்கள். சின்ன புள்ளாலாம் குளிக்கக்கூடிய கடலாம் இது. அந்த பயப்படாமல் நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம். எந்த வித ஒரு பயமும் இல்லாத கடலாம். ஓகே பாருங்கள். இந்த பக்கத்தால் பாருங்கள். இவ்வளோ இந்த போயா போட்டிருக்கு பாருங்கள். இந்த இல்லை போயா போட்டிருக்கு. இந்த போயாக்காக்கால் போவாங்க. மற்றபடிக்கு சின்னாக்கள் வெளியாக்கள் எல்லோரும் படிவாக சந்தோஷமாக குளிக்கலாம். எந்த வித பயமும் இல்லாமல் குளிக்கக்கூடிய கடை. பெரிய பீச். அந்த பெரிய பீச் வந்து ஆகோஷம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பீச்சுக்கு வரலாம். கப்பல் வந்து பாருங்க. கப்பல் நிற்கிது. கப்பல் ஓடுது பாருங்கள். அதில் பாருங்கள் மீன் செட்டு உண்டு, மீன் பால் உண்டு. கடலுக்கு மீன் நிற்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. தெரியுமா திரும்பி கேட்டுருக்கு பாருங்கள். அப்படியே திரும்ப தானா திரும்ப பாருங்கள். இது பாருங்கள். சனங்களை பாருங்கள். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. போட்டு போகுது பாருங்கள். பாருங்கள். அந்த செட்டை அந்த மீன் பால் பக்கத்தை தலையை தவட்டபடியே அந்த இதில் போட்டு வருது பாருங்கள். தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். போட்டு வருது. இதில் போட்டு போகுது பாருங்கள். கண்கொள்ளா காட்சி. உண்மையில் நல்ல அழகான கடலும்
சரியான சகலம் இருக்குது. மேலே வந்து பார்வையிடுங்க. இது வந்து ஆகோசன் ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா நிச்சயம் இந்த இடத்துல கொண்டு வந்து விடும். இதை வந்து நீங்கள் யாரும் வந்து பார்க்கலாம், என்ன செய்யலாம், வந்து போகலாம். இந்த வீட்டை பாருங்கள். இங்கே இந்த பாலத்தில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறோன்னா இந்த இடத்த அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ இங்கே பாருங்கள், இவ்வளோ போட்டு கொண்டாண்டு பாருங்கள்.